நம்ம தலைவர் கண்டிப்பாக வந்தே தீரணும். அவர் வந்தால் தான் நாடு பொழைக்கும், நாட்டு மக்களும் நாடும் பொழைக்கும். இவ்வளோ நாள் நான் 18 வருஷமாக அவரை பார்த்து வந்திருக்கேன். நான் கண்டிப்பாக என் ஓட்டு அவருக்கு தானா. கண்டிப்பா விஜய் வந்தாருன்னா நல்லது நடக்கும். நாங்களாம் எல்லாருமே எதிர்பார்ப்போம். கண்டிப்பா விஜய் வருவாரு. வருவாரு. கண்டிப்பா விஜய் வருவாரு. இதை சப்போர்ட் பண்ணா இது பின்னாடி நாட்டுக்கு எவ்வளவு நல்லது, நமக்கு எவ்வளவு நல்லதுங்கிறதுக்காக யோசிச்சு வருது. முக்கியமா லேடிஸ் எல்லாரும் தாராளமா வரலாம். பயங்கரமான செட்டப்பா இருக்கு. இந்த இப்போ சன்மானம்னு சொல்லி கொடுத்து நிவாரணம் கொடுக்குறாங்க பாருங்க, இதை பூரா கொடுத்தவங்களை உட்கார வச்சு கொடுக்கணுங்க. அந்த சோறு, அந்த பருப்பு, அரிசி இதெல்லாம் அந்த 1000 ரூபாய்க்கு வரிசையில் நின்று அவங்க வீட்டு பொம்பளைங்களாம் க்யூவில் நின்று அலைஞ்சு வாங்கி பார்க்கணுங்க. அப்போ தெரியுங்க அதோட வழி. இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் எப்படி பண்ணி பேர் வாங்கினாரோ இப்போ விஜய் அண்ணா அதுக்கு மேலே பண்ணி பேர் வாங்கி தமிழ்நாட்டை காப்பாற்றுவார்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த தடவை எழுதி போட்டு ஃபஸ்ட் டைம் என் ஓட்டு தளபதிக்கு தான். எங்கள் தளபதிக்கு தான் ஃபஸ்ட் ஓட்டு. விஜய் சார் கண்டிப்பாக ஆட்சிக்கு வருவார். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ எனக்கு 42 வயசு ஆச்சு. இந்த 42 வயசும் இந்த 42 வயசுலேருந்து சின்ன பிள்ளையிலேருந்து நான் ஆட்சியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். வீடியோக்காரங்க நல்லா எந்த டிவியில் வேணாலும் போட்டுக்காங்க. கஷ்டத்தை தவிர மக்கள் இதுவரை நல்லது செய்கிறேன்றாங்க. என்ன செய்கிறாங்க சொல்லுங்கள்? ப்ரீ பஸ்ஸில் ஏறினா நாயை ஏற்றுறது மாதிரி ப்ரீ பஸ்ஸுன்னு விட்டாங்கல்ல. இப்போ கட்சியை பற்றி நான் பேசலை, ஒரு பொது மனுஷி தான் நான் ரொம்ப கஷ்டத்தை பற்றி மட்டும் தெரிஞ்சவ. இப்போ எல்லாருமே படித்து எங்கள் காலத்துலலாம் படிப்பே இல்லை. படிப்பு இல்லைன்னா எங்கள் அப்பா அம்மாலாம் 5ஆம் கிளாஸ் வரையும் தான் என்னை படிக்க வச்சாங்க. அன்றைக்கி 5ஆம் கிளாஸ்னு வச்சா இன்றைக்கி நான் வித்யாபியாசம் எங்கள் பாப்பா டாக்டருக்கு படிக்க வச்சுருக்கேன். அன்னைக்கு உள்ள நேர்மையை வச்சு தான் நான் படிக்க வச்சுருக்கேன். இன்றைக்கி நல்லது எல்லாமே ஃப்ரீன்றாங்க சார். ஃப்ரீன்னே ஒன்றுமே இல்லை, எல்லாமே மக்களோட காசு தான். புரியுதா? ப்ரீ பஸ்ஸில் நான்லாம் ப்ரீ பஸ் வந்தப்போ யோசனை பண்ணேன், ப்ரீ பஸ்ஸில் ஏறுவோமான்னு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு பாட்டி அந்த பஸ்ஸில் ஏறுறாங்க, காய்கறி வியாபாரம் பார்க்குறவங்க. நான் மதுரை தான், நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இந்த மதுரை தான். அழகிரி வீட்டுக்கு பக்கத்தில் தான் எங்கள் வீடே. அதுவும் சொல்கிறேன், அழகிரி சார் வீட்டுக்கு பக்கத்தில் டிவிஸ் நகரில் தான் எங்கள் வீடு. நான் எல்லாமே பார்க்குறேன். ஸ்டாலின் சார் எல்லாமே நல்லது செஞ்சாங்க. அந்த ப்ரீ பஸ் ஒன்று இருக்குது பாருங்களேன், அது விட்டாங்க. அது விட்ட காரணம் என்னென்னா எத்தனை பேர் டீச்சர்ஸாக இருக்கட்டும், காலேஜ் பெண்ணுங்களாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸுகளாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த பஸ்ஸில் ஏறுறாங்க. ஏறினோன்னே நாயை விரட்டுற மாதிரி, அங்கே போய் உட்காருமா, இங்கே போய் உட்காருமா, ஏன் அப்படி பேசணும்? இப்போ ப்ரீ பஸ்ஸுன்னு விட்டுட்டீங்க. ப்ரீ பஸ்ஸுன்னு உங்களுக்கு அவங்க சேலரி தர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏன் எங்களை நாய் மாதிரி மதிக்கிறீங்க? ஒரு மனுஷரை மதிக்கலாம்ல? எல்லாருமே மனுஷர் தானே. இப்போ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸு இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ரொம்ப கஷ்டத்தில் இருக்குங்க. இந்த மது கடை வந்துச்சு, எங்கே பார்த்தாலும் ஒயின் ஷாப்பு சார். கேட்டால் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறாங்க, எங்களுக்கு அவங்க சட்டம் போடுறாங்க, அது நாங்கள் செய்கிறோம் அப்படின்றாங்க. என்ன சட்டம்? இப்போ எக்ஸ்போர்ட் கம்பெனி இருக்குது ஒரு இடத்துல, தையல் கிளாஸ் முடிஞ்சு பொண்ணுகள் பூரா வேலைக்கு அவங்கவுங்க சூழ்நிலைக்கு அந்த வேலைக்கு தான் அவங்க எல்லாமே நடத்தணும். அவங்க பிள்ளைகளை படிக்க வைக்கணும், அவங்க ஃபேமிலியை பார்த்துக்கிறணும். அப்படி இருக்கும்போது அந்த ரெக்கில் ஒரு ஒயின் ஷாப் இருக்குது. அந்த ஒயின் ஷாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேலை விட்டு வரும்போது அந்த ரெக்கிலே உட்காந்து குடிக்கிறாங்க. ஒரு மேனேஜ் இல்லை. அவங்களே சொல்கிறாங்க வேலை விட்டு வரும்போது, இனி அவங்க குடிக்கிறத பார்த்தா நம்ம வீட்டுக்கே போகணும். அங்கே போனால் அவங்க பேச்சுகளும் வேறு. ஒரு டீசென்ட் இல்லை சார். நான் ஆட்சியை பற்றி சொல்ல எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. நான் இதில் பேசினேன். எனக்கு விஜய் சார் வந்தால் இது மாறும். ஏன்னா நான் ஒரு உண்மையை தான் பேசுகிறேன். விஜய் சார் யார்கிட்டையும் லஞ்சம் வாங்கலை, ஊழல் பண்ணலை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சார் யார்கிட்டையும் ஊழல் பண்ணலை, லஞ்சம் வாங்கலை. இப்போ நான் உனக்கு ஒரு பிரச்சனை முடிச்சு வைக்கிறேன்னா ஒரு 1 கோடி ரூபா தா, அந்த பிரச்சனையை முடிக்கிறேன்லாம் கேட்கல. புரியுதா சார்? அதனால் எனக்கு யாரும் சொல்லி கொடுத்துடல. என்னோட சூழ்நிலையில் என்னோட லைஃப்பில் நடந்தது மட்டும் இல்லை, எல்லா மக்களுக்குமே நடக்குது. எல்லாருமே இப்போ நான் ஒரு டீசெண்டாக ஒரு சாரி உடுத்தி வந்திருக்கேன்னா எனக்குள்ளே எவ்வளோ துக்கம் இருக்கும்? எல்லாமே இந்த ஒயின் ஷாப் காரணம் வந்துச்சு. எல்லாம் மது குடிக்கிறவங்க தான். இப்போ இருக்கிற இளைஞர்கள் யாருமே சாப்பிடாதவங்கள, எல்லாருமே சாப்பிட்றவங்க தான். இருந்தாலும் ரொம்ப ஒரு இதெல்லாம் நடக்குது சார். உண்மை அதுதான். விஜய் சார் வந்தால் கண்டிப்பாக அவரோட துல்லாத மனம் துள்ளும் போது என்னோட மேரேஜ் நடக்குது.
ஃபஸ்ட்டு சினிமா போய் எங்கள் ஹஸ்பண்டோட பார்த்தேன். அப்போ இருந்துமே அவர் படத்தில் வந்து மட்டும் அவர் நல்லவரில்ல, படத்தில் நடித்து வந்தார் நல்லவரில்ல, ஆட்சிக்கு வந்து அவர் நல்லா மக்களுக்கு செய்வார். யார்கிட்டையும் முன்ன கூடி வந்து பணம் வாங்கிட்டுலாம் விஜய் சார் வரல. அவர் சொந்த சம்பாத்தியத்தை வச்சு அம்மா பற்றியும் கொஞ்சம் சொல்கிறேன். அம்மா வந்து எப்படி கஷ்டப்பட்டு ஆட்சியில் வந்தாங்களோ, அவங்க நடித்து அவங்க பணத்தில் வச்சு சொந்த பணத்தில் வந்தாங்களோ, அதே மாதிரி தான் விஜய் சாரும் அவர் சொந்த பணத்தில் வச்சு வர்றாரு. என்ன சார், கண்டிப்பாக விஜய் சாருக்கு என்னோடய ஓட்டு கண்டிப்பாக இருக்குது. எங்கள் பொண்ணு வந்து பெரம்பலூர் காலேஜில் தான் டாக்டர் அஸ்டனரா படிக்கிறாங்க. அவளும் விஜய் சார் ஃபேன் தான். அவளுக்கு வர முடியல, அவள் லீவில் வந்திருந்தா. அம்மா இங்கே வர முடியலம்மா அப்படின்னு ரொம்ப கவலையோடு இருக்கா. வீட்டில் இருந்துட்டு அம்மா பார்க்குறேம்மா அப்படின்னு இருக்கா. நான் 4 மாத கனவு இன்றைக்கி விஜய் சார் நேரடியாக பார்க்கணுன்னு வந்திருக்கேன். நான் எவ்வளோ தூரத்தில் இதுக்குள்ளே இருந்தேன்னாச்சும் நேரடியாக சாரை பார்க்கணும், அவ்வளோதான் என்னோடய ஆசை. என்ன சார், கண்டிப்பாக விஜய் சார் நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க. எத்தனை மக்களுக்கு என்ன காட்டியும் கஷ்டப்படுற மக்களுக்கு கண்டிப்பாக கஷ்டப்படுற மக்களுக்கு செய்யணும் சார். நீங்கள் உங்களை நம்பி எவ்வளோ பேர் எல்லாரும் சொல்கிறாங்க சார், ஒரு நிமிஷம், எல்லாரும் சொல்கிறாங்க நடிகர் விஜய் வந்து நடிகர் தான், நடிகரை பார்க்குறதுக்கு தான் இவ்வளோ கூட்டம் வருதுன்னு சொல்கிறாங்க சார். அதெல்லாம் இல்லை. எங்கள் ஏரியாவில் பொம்பளையிலே பேசுகிறாங்க, நம்ம விஜய் நடித்த படத்துக்காண்டி அவர் படத்தை பார்த்து ஒன்றும் நம்ம அவரை நடிகரை பார்க்க போகணும்லாம் இல்லை. அவர் உண்மையிலே மக்களுக்கு செய்வார்னு நினச்சி எல்லாரும் ஓட்டு சார். எல்லா ரசிகர்களும் ஸ்டூடெண்ட்ஸு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, என் பொண்ணு பெரம்பலூரில் படிக்கிற அந்த காலேஜில் எல்லாருமே உங்கள் ரசிகர் தான். எல்லா பிள்ளைகளுமே சொல்லியிருக்குங்க விஜய் சாருக்கு தான் ஓட்டு போடணும். கண்டிப்பாக சார் நீங்கள் வரணும். மீனாட்சி அம்மாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கணும். அதே மாதிரி திருப்பரங்குன்ற முருகனோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கணும். வருவீங்க சார், கண்டிப்பாக வரணும். விஜய் பிடிக்கும். அவர் வந்து நல்லா மக்களுக்கு நல்லா பண்ணுவாரு. என்னோட ஃபர்ஸ்ட் ஓட்டு இதுதான். போடலாம். விஜய் ஒரு ரசிகரா ஒரு பார்க்குறோம், தலைவராக பார்க்க சொல்லி எப்படி ஃபீல் ஆகுது நம்மளுக்கு? அவர் ஒரு நல்ல தலைவர். சினிமாலையும் சரி, பொதுமக்களுக்கு பண்றதுலயும் சரி நல்லா. என்ன எதிர்பார்ப்பு, பெண்களுக்கு ஒரு என்ன எதிர்பார்ப்பு பண்ணணும்னு நினைக்கிறீங்க அவரு? உங்களோட கருத்து இருக்கலாம். பெண்களை இப்போ எப்படி பாதுகாப்பு அவர் வந்து எப்படி இருக்கும், எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எப்படின்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் சேஃப்டி அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். வெளியே அந்த படம் பார்த்தீங்களா? அதை 67, 70, 76 போட்டிருக்காங்க பேனரில். அது எம்ஜிஆர் தான். அண்ணா வந்து 66 வந்தார், 77 வந்து எம்ஜிஆர் வந்தார். இப்போ 2026 எப்படி பார்க்குறீங்க அதை? எல்லாம் அந்தந்த இதில் ஜெயிச்சவங்க, அந்த வருஷத்தில் ஜெயிச்சவங்க 2026 போட்டிருக்காங்க வெளியே பேனரில். அதை எப்படி பார்க்குறீங்க? ஜெயிப்பாருன்னா தோணுது. ஜெயிக்கலாம். மக்கள் எல்லாம் நிறைய வருவாங்கன்னு எதிர்பார்ப்பு இருக்குண்ணா. அதெல்லாம் விஜய் என்ன சொல்லுவாரு எதிர்பார்க்குறீங்க? அறிக்கை என்ன இருக்கணும்? கண்டிப்பா விஜய் வந்தாருன்னா நல்லது நடக்கும். நாங்களாம் எல்லாருமே எதிர்பார்ப்போம். கண்டிப்பா விஜய் வருவாரு. வருவாரு. கண்டிப்பா விஜய் வருவாரு. எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்? ஒரு மகளிரா ஒரு பெண்களா பார்க்க சொல்ல ஒரு அண்ணனா, அதாவது அண்ணன் வந்து நம்மளுக்கு எல்லாம் பாதுகாப்பு செய்வாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் மகளிர் தாண்டி. பேனல்ல பார்த்தா 66 அண்ணா ஜெயிச்சாரு, 77 வந்து எம்ஜிஆர் ஜெயிச்சாரு, 2026 விஜய் தான். வேற எந்த மாற்றமே இல்லை. அந்த 2 பேரும் போட்டோட அனுபவம் எப்படி பார்க்க சொல்லி எப்படி? 2 பேரும் அந்த தேர்தலில் ஜெயிச்சவங்க தான். 66 அவர் ஜெயிச்சாரு, 77 அவர் ஜெயிச்சாரு. அது எப்படி பாக்குறீங்க? இந்த 26 எப்படி பாக்குறீங்க அவரோட? ரொம்ப எதிர்பார்ப்புல இருக்கும். ஏன்னா இத்தனை வருஷமா இறங்காத களை இறங்கியிருக்காரு. கண்டிப்பா ஜெயிப்பாரு. அது கண்டிப்பா நடக்கும். 2026 ஆட்சி அமைச்சு உட்காருவாரு. மாநாடு நடத்துக்கு அவருக்கு அவ்வளவு கஷ்டம், டேட் எல்லாம் மாத்தி கொடுத்து திருப்பி அவருக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் தடையூர் கொடுத்தா தடையும் தாண்டி நாங்க ஜெயிப்போம். கண்டிப்பா ஜெயிப்போம். நாங்கதான் எதிர்பார்ப்பு ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த இடம் செட்டப் எல்லாமே பயங்கரமா இருக்கு. நாளைக்கு நினைச்சு ரொம்ப ஆர்வமா இருக்கோம். நாங்க கூட்டத்தை பயங்கரமா எதிர்பார்க்கிறோம். மதுரை மக்கள் எப்பயுமே லவ் தருவாங்க, எல்லாரும் வருவாங்க. முக்கியமா லேடிஸ் எல்லாரும் தாராளமா வரலாம். பயங்கரமான செட்டப்பா இருக்கு. அண்ணா எப்பயுமே ரசிகர்கள் மனசை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி மக்கள் மனசை புரிஞ்சு ஆட்சி செய்வாருன்னு ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்து ஆர்வமா ஆசையா இருக்கும். அடுத்து எங்க அண்ணா தான். டிவிகே அண்ணா 66 ஜெயிக்கணும், 77 எம்ஜிஆர் ஜெயிக்கணும். 26 எப்படி பாக்குறீங்க? 26 அண்ணா தான், டவுட்டே கிடையாது. எங்களுக்கு எந்த துளி கூட டவுட் கிடையாது. அண்ணா தான் எங்களுக்கு. வேற யாரை பத்தி எந்த கருத்து எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு நோக்கம், அண்ணா வரணும், எங்க எல்லாரோட இதையும் சரி பண்ணி வைக்கணும்.
நிறைய மக்களுக்கு பிரச்சனை இருக்குது, அது அண்ணாக்கு நல்லாவே தெரியும். அவங்க வந்து சரி பண்ணிடுவாங்க, நம்பிக்கையோடு வெயிட் பண்ணுறோம் நாங்கள். பெருசா ஒரு கோரிக்கை ஒன்று பெண்கள் இதுல என்ன கோரிக்கை பெருசா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதுதான் முதல்ல அண்ணா உங்க தலைவர் ஆகட்டும் அப்படின்னு பாக்குறாங்க. கோரிக்கை வந்து இப்போ நிறைய பெண் பிள்ளைங்களுக்கு பிரச்சனை இருக்குது, நிறைய ப்ரொடெக்ஷன் தேவைப்படுது, எங்களுக்கு ஸ்கூல் சைட்லேருந்து தேவைப்படுது, பெண்கள் பெண்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையே தேவைப்படுது. அது எல்லாமே வந்து அண்ணா செய்வாங்கன்னு நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு இப்போதைக்கு தேவை ரொம்ப பாதுகாப்பு மட்டும்தான். நாங்கள் அண்ணாவை சப்போர்ட் பண்ண நாங்கள் ரெடி, எங்களுக்கு அண்ணா சப்போர்ட் பண்ணால் நாங்கள் ரொம்ப ஹாப்பி. இப்போ வரைக்கும் அவரோட கருத்துக்கள், அவர் வந்து மேடையில் முதல் மாநாட்டில் சொன்ன விஷயங்கள், அவரோட கொள்கைகள் மேலே எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்கு. அந்த நம்பிக்கையின்படி அவர் கொண்டு வருவார் அப்படிங்கிறதுலையும் பெரிய நம்பிக்கை வச்சுருக்கோம் நாங்கள். அதனால் அவர் சொன்ன கொள்கைகளை அவர் தமிழகத்துக்கு செயல்படுத்தினார்னாலே இந்த தமிழகத்தில் நல்ல ஆட்சி பண்ணலாம். அந்த கொள்கைகளில் வச்ச நம்பிக்கையும் அவர் மேலே நாங்கள் சொந்தமாக வச்ச நம்பிக்கையும் தான் இன்றைக்கி விஜய் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காரு. இவ்வளோ மக்கள் அவரை வந்து எந்த ஒரு ஆதாயமும் இல்லாமல் தேடி வராங்க. மற்ற மாநாடுகள் பற்றி நமக்கே தெரியும், அதில் என்ன நடக்கும், எப்படி வருவாங்க அப்படின்னு. ஆனால் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் இந்த மாநாட்டுக்கு மக்கள் வந்து அவங்களாவே முன் வந்து வராங்க அப்படின்னா அவரோட சொந்த கொள்கைகளும் அவர் மேலே நாங்கள் வச்சுருக்க நம்பிக்கையும் தான் முதல் காரணமே. பொதுவாக மாநாடுனாலே வந்து லீவு நாட்கள் தான், அப்படி வீக்கெண்டு தான் வைப்பாங்க. இது ஒரு மாநாட்டில் வந்து வருவாங்க எப்படி எதிர்பார்ப்புன்னு நினைக்கிறீங்க? வீக்கெண்டு அப்படிங்கிறதெல்லாம் பொழுதுபோக்குக்காக செய்கிறது, அது வேற விஷயம். இது வந்து ஒரு நாட்டோட எதிர்காலம். அப்புறம் இந்த நாட்டுக்கு அடுத்து ஒரு பலமான அரசியல் தேவைங்கிற சூழ்நிலை வந்திருக்கு. அதனால் மக்கள் வந்து இது வீக்கெண்ட் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து நம்ம ஒருத்தரை சப்போர்ட் பண்ணாதான் அடுத்து நமக்கு இதனால் ஒரு நல்ல ஆதாயம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால வர விஷயம். இது பொழுதுபோக்குக்காக வர்றது கிடையாது. இதை சப்போர்ட் பண்ணால் இது பின்னாடி நாட்டுக்கு எவ்வளோ நல்லது, நமக்கு எவ்வளோ நல்லதுங்கிறதுக்காக யோசிச்சு வருது. அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அழகர் ஆற்றுல இறங்குறதுக்கு ஈக்குவலாக மதுரையில் மதுரை மக்கள் வந்து எப்பயுமே கலைஞர்களையும் தலைவர்களையும் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுறவங்க, ரொம்ப பாசமாக இயற்கையாகவே இருக்கிறவங்க. இந்த இடத்துல அவர் 2வது மாநாடு வச்சது ரொம்ப நல்ல விஷயம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ எம்ஜிஆருக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் கிடைச்சிச்சோ அதுக்கு ஈக்குவலாக தளபதி கிடைக்கும். அண்ணா வந்து 66ல 77 எம்ஜிஆர், இது 2026 எப்படி பாக்குறீங்க அந்த அரசியல்? ஏன்னா அந்தந்த வருஷம் ஜெயிச்சவங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் டப்புனு ஜெயிச்சவங்க, அது எப்படி பாக்குறீங்கன்ற வாய்ப்பு இருக்கு. அந்த போஸ்டர்ல அப்படிதான் போட்டிருக்காரு, அன்னைக்கு அண்ணா இன்னைக்கு எம்ஜிஆர் இப்ப நான்ற மாதிரி தான் இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா வாய்ப்பு இருக்குங்கண்ணா. இங்க வரவங்க இருக்கவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணா 26ல தளபதி கண்டிப்பா ஆட்சிக்கு வராரு. இந்த ஆட்சியை நாங்களும் ரொம்ப எதிர்பார்க்கிறோம். அவர் கொள்கைகள் படி எங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்தாலே நாங்கள் ஒரு நிம்மதியான வாழ்க்கை தமிழகத்தில் எல்லாரும் வாழலாங்கிறதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கும். இவ்வளோ நாள் நான் 18 வருஷமாக அவரை பார்த்து வந்திருக்கேன். நான் கண்டிப்பாக என் ஓட்டு அவருக்கு தானா. எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆனால் எதிர்பார்ப்பு வேறு லெவலில் இருக்குண்ணே, வேறு லெவலில் ஓடிட்டுருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரிங்களா, நாளைக்கு தளபதி வரப்போகிறாரு. சரிங்களா, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா, தளபதி இறங்க போகிறாரு. அழகாக இங்கேருந்து இந்த கோயில் இது நடக்கணுவாங்களா அந்தமாரி நடந்து போகிறாரு. அழகர் ஆற்றுல நடந்து போகிறாரு, அந்தமாரி தளபதி நடந்து போகிறாரு. அப்போ அங்கே எல்லாருக்கும் தரிசனம் கிடைக்கும், எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக போவோம். அந்த தரிசனத்துக்காக தான் இவ்வளோ தூரம் நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். காலையிலேருந்து நேற்றுலேருந்து எல்லாருமே வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த கடவுளுடைய தரிசனத்துக்காக தான் இவ்வளோ தூரம் வந்துக்கிறது. இது கேட்குறீங்களா? சத்தியமாக சொல்கிறேன், அடுத்த ஸ்பீச்சு வேறு லெவலில் இருக்கும். நாளைக்கெலாம் இந்த டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாருமே பிச்சு ஓட போகுது. சரிங்களா, முக்கியமாக இந்த சீமானுக்கிறான் பாருங்க, அவன் மோசமான ஆள். சரிங்களா, அவன் ஒன்றா நம்பர் எதோ பேசுகிறான் என்னன்னே தெரியல. சரிங்களா, அவன் எதோ பேசிகிட்டு இருக்கிறான். அதை தான் நானும் சொல்கிறேன். நானும் சொல்கிறேன், உன்னால் பேச முடியலன்னா தயவுசெய்து விட்டுட்டு வேற எங்கேயா போய் பாரு. இருக்கிறவங்களும் நல்லது செய்கிறவங்களும் ஏன் கெடுக்கிற? உன்னால் முடிஞ்சால் நல்லது செய், இல்லையா விட்டுட்டு. சரிங்களா, அதுதான் நாங்கள் ஆசைப்படுறது. ஏதோ அணில் குஞ்சு கிஞ்சின்னாக்கா என்ன பண்ணுறது? நாங்களாம் எங்கே போகிறது? தளபதி நினச்சா கூட என்ன வேணால் செய்யலாம். இப்போ கூட பாருங்கள், அந்த போஸ்ட் மரம் நல்லா இருந்தது, சாஞ்சிச்சு. அது எப்படி? இது ஏதோ ஒரு எதிர்ப்பு இருக்குது. நல்லா தான் போயிட்டு இருந்தது. அந்த நான் கூட காலைல லைவாக கூட பார்த்தேன், போஸ்ட் மரம் தூக்கி வச்சாங்க, அதுக்கப்புறம் எப்படி சாஞ்சின்னு தெரியல. நல்லா இருந்தது. அது யார் என்னன்னு தெரியாது. யாருக்கு எந்த ஒரு எந்த ஒரு இல்லை, நல்லபடியாக இருக்குது. நாளைக்கு தலைவருடைய தரிசனம் கிடைக்க போது எல்லாம் சந்தோஷமாக போவோம், மீட் பண்ணுவோம்.
எல்லாருமே சந்தோஷமாக வெளில வருவோம். அதாவது பஸ்ஸை ஃப்ரீயாக விட்டுட்டேன்னு சொல்லிட்டு எல்லா விலைவாசியும் கூட்டினாங்க. அதே மாதிரி இந்த அரிசி பருப்பு 1000 ரூபா இதெல்லாம் வந்து அவங்க முதல்ல சாப்பிட்டு பார்க்கணும். அவங்களுக்கு மாதம் மாதம் அவங்க வீட்டு பெண்களுக்கு 1000 ரூபா கொடுத்து, விதவைகளுக்கு கொடுத்து, அந்த மாதரவர்களுக்கெல்லாம் கொடுத்து, இதெல்லாம் வந்து இந்த அரசியல் ஆட்சி போட்டாங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து சும்மா உட்கார இதெல்லாம் கொடுத்து பார்க்கணும். இதை செய்யணும். ஆனால் விஜய் சார் வர்றது கண்டிப்பான உறுதி, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா நம்ம வீட்டு பிள்ளை அவர், நம்ம பிள்ளை நம்மளை அம்மான்னு கூப்பிட்றதுல எந்த தப்பும் கிடையாது. ஊரானுக்கு விற்றுட்டு போகக்கூடாது நாட்டை, இதுதான் முக்கியமான ஒன்று. நம்ம தலைவர் கண்டிப்பாக வந்தே தீரணும். அவர் வந்தால் தான் நாடு பொழைக்கும், நாட்டு மக்களும் நாடும் பொழைக்கும். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. 66 76 இல்லை, எப்போவுமே அண்ணன் மட்டும்தான் இருக்கணும். ஏதாவது அண்ணன் வர்றதுல எந்த மாற்றமும் கிடையவே கிடையாது. சரிங்களா? கேப்டனுக்கு அடுத்து களம் இறங்கி நெஞ்ச நிமித்தி நிற்கிறது நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தமிழர் அண்ணன் மட்டும்தான். அது வந்து நம்மளுக்காக. அவர் வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பணம் காசு சம்பாதிக்கிறதுக்காக இங்கே வரல, தன் குடும்பத்துக்காக 7 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்றதுக்காக அரசியலுக்கு வரலைங்க. அவர் எல்லாத்தையும் சம்பாரித்து வச்சுட்டு நம்ம சம்பாதிச்சு நம்மளை காப்பாற்றணும், மக்களை காப்பாற்றணுன்றதுக்காக வர்றாரு. இது மட்டும்தாங்க உண்மை. மதுரையில் வந்துங்க சித்திரை திருவிழா வந்து சித்திரை மாதம் நடக்கும். இப்போ இன்னொரு திருவிழா ஆவணி மாதம் நடக்குது, ஆகஸ்ட்டில் நடக்குது. சரிங்களா? அந்த சித்திரை திருவிழாக்கு அப்புறம் அழகரை காணாங்கன்னு தேடி போயிட்டே இருப்போம். அழகர் கண்ணில் படாமல் நடந்துகிட்டே இருப்போம். அதே மாதிரி தாங்க இது 7 நாள் நடக்கிற திருவிழாங்க இது. அவங்க என்ன வேணாலும் சூழ்ச்சி பண்ணட்டும், சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நடக்காதுன்ற மாதிரி தாங்க. நீ என்ன சீப்பை வேணாலும் ஒழிச்சு வை, அரங்கேற்று இருந்தாங்க. 26 சார் சிம்மாசனத்தில் உட்காந்தே தீருவார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. எங்களோட மானசீக வாழ்த்துக்கள் அண்ணனுக்கு எப்போவுமே இருக்குது. சரிங்களா? ஆவணியில் நடக்கிற சித்திரை திருவிழாங்க, அழகர் வந்து மறுபடியும் வர்றாருங்க. 2 முறை வராருங்க வருஷத்தில் 2 முறை வர. நாளைக்கு சிங்கங்களாம் இறங்குதுங்க. இதில் எந்த மாற்றமும் இல்லைங்க. ஆனால் எங்களுக்காக ஒரு ரிக்வெஸ்ட், வாரார் அழகர் வாரான்ற பாட்டை நீங்கள் போடணும். அழகர் பாட்டு போட்டே தீரணும். சரிங்களா? அதை மட்டும் மக்களுக்காக செய்யாமல் விட்டுறாதீங்க. அதே மாதிரி இந்த இப்போ சன்மானம்னு சொல்லி கொடுத்து நிவாரணம் கொடுக்குறாங்க பாருங்க, இதை பூரா கொடுத்தவங்கள உட்கார வச்சு கொடுக்கணுங்க. அந்த சோறு அந்த பருப்பு அரிசி இதெல்லாம் அந்த 1000 ரூபாய்க்கு வரிசையில் நின்று அவங்க வீட்டு பொம்பளைங்களாம் க்யூவில் நின்று அலைஞ்சு வாங்கி பார்க்கணுங்க. அப்போ தெரியுங்க அதோட வழி. அதனால தான் இந்த பிள்ளை படிப்பே விட்டுச்சு. ஏன்னா விஜய் படம் பார்த்து ஸ்கூலுக்கே போக மாட்டேன்ருச்சு. 10th நீ பாட்டு வீட்டில் இருக்குங்க. இது விஜய் சார் கண்டிப்பாக கேட்டே ஆகணும். விஜய் மேலே வந்து அவ்வளோ ஒரு பைத்தியமாக அந்த பிள்ளை இருக்குங்க. நேராக பாரு. இதை வந்து நான் விஜய் சாரை பார்த்து கண்டிப்பாக சொல்லணுன்னு இருந்தேன். இன்றைக்கி சொல்ல எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிருச்சு. எனக்கு சாப்பிட்டா தூங்குனா எல்லாமே விஜய் தான். 24 மணி நேரம் விஜய் பார்க்குறேன். நாங்கள் அந்த சந்தோஷத்தை அது கொடுத்துட்டோம். பரவாயில்ல, நீ ஹாப்பியாக இருந்தப்போ இன்றைக்கி அந்த பிறந்தநாள் செலிப்ரேஷனுக்காக தான் இன்றைக்கி கூப்பிட்டு வந்திருக்கோம். எனக்கு வேறு எதுவும் வேணால் இங்கே கூட்டிகிட்டு போ அப்படின்னுச்சு. இதை நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டோம். பேசு. நான் ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறேன். கண்டிப்பாக அண்ணே வரணும். அண்ணே வரணும். அண்ணே ஜெயிக்கணும். அண்ணன் மட்டும்தாங்க ஜெயிக்கணும். அண்ணன் மட்டும்தான் ஜெயிக்கணும். வேறு அண்ணன் கூப்பிட்ற தகுதி வேறு யாருக்குமே இல்லைங்க. மாநாடை ரொம்ப பிரம்மாண்டமாக பார்க்குறேன். விக்ரவாண்டியில் விட அங்கே 250 ஏக்கர் தான் பண்ணிக்கிறாங்க. இங்கே கிட்டத்தட்ட 500-600 ஏக்கர் பண்ணிக்கிறாங்க. பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. நாங்கள் சென்னையிலேருந்து வரோம். கிட்டத்தட்ட எங்களுக்கு 600 கிலோமீட்ரு நைட் ட்ரெயின் பிடிச்சி வந்து இப்போ தான் ஆஃப்டர்நூன் வந்தோம். போன மாநாடு விக்ரவாண்டிக்கு நாங்கள் அன்றைக்கே போனோம். மாநாடு நடக்குது அன்றைக்கே போனோம். எங்களுக்கு இடம் கிடைக்கல. வெளியே நின்று பார்த்துட்டு போயிட்டோம். அவ்வளோ ஜனம் வந்தாங்க. அண்ணனால் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போது விஜய் எதிர்பார்க்க பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். அதுக்காக தான் சின்ன வயசுலேருந்து பெரியவங்களுக்கு வெளியே சேஃப்டி இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எல்லாம் செய்கிறேன்ட்டு சொல்லிட்டு யாருமே எதுவுமே செய்யவே இல்லை. மது ஒழிக்கணும், இதெல்லாம் சேஃப்டி அண்ணா சொல்லியிருக்காரு. அதுதான் பெண்களுக்கு சேஃப்டி கொடுக்கணும். அதுதான் அண்ணனுடைய எய்மாக இருக்கணும். எங்களுடைய போன மாநாட்டிலே சொல்லியிருக்காரு, அண்ணா பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த மாநாட்டில் எதிர்பார்க்குறோம், இன்னும் நல்லா பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நாளைக்கு மாநாட்டில் இன்றைக்கே வந்து கலந்துக்கிறோம். இங்கே கூட பத்துன்னு இருக்கு சொன்னால் கூட இப்படியே கூட பத்துட்டு அண்ணா பார்க்காத போகிறது இல்லை, அந்த முடிவில் இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் எப்படி பண்ணி பேர் வாங்கினாரோ இப்போ விஜய் அண்ணா அதுக்கு மேலே பண்ணி பேர் வாங்கி தமிழ்நாட்டை காப்பாற்றுவார்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இதான் ஓட்டு போடுவோம் சார். இந்த வட்டம் எந்த வட்டமும் நாங்கள் இந்த கூட்டத்தை பார்த்ததில்ல. இன்றைக்கி பார்த்ததில்ல, எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. அவர் வருவார்னு நம்பிக்கையில் நாங்கள் இருக்கோம். அவர் வருவார்னு நம்பிக்கை. நான் ஃபஸ்ட் டைம் ஓட்டு போட போகிறேன். இந்த தடவை நான் ஓட்டுக்கு எழுதி போட்டிருக்கேன். ஏன்னா விஜய் நிற்கிறாருன்னு இந்த தடவை எழுதி போட்டு ஃபஸ்ட் டைம் என் ஓட்டு தளபதிக்கு தான். எங்கள் தளபதிக்கு தான் ஃபஸ்ட் ஓட்டு. எங்கள் தளபதி வந்தால் நல்லது செய்வார்னு நம்பிக்கை இருக்குது. இந்த ஆட்சி போய் அடுத்த ஆட்சி எங்கள் தளபதி வரணும். வேல்யூபிள்ஸும் வந்தால் நல்லது செய்வார். இந்த ஆட்சி எங்களுக்கு பிடிக்கல. என்ன செஞ்சார்னு எங்களுக்கும் தெரில. அடுத்த ஆட்சியில் வந்து எல்லாருக்கும் நல்லது செய்வார்னு நம்பிக்கை இருக்குது. நடிகராக பார்த்து தலைவராக பார்க்க சொல்ல என்ன ஃபீல் நம்மளுக்கு வருது? ஆக்சுவலாக ஒரு நடிகராக பார்த்துட்டு நம்ம தலைவராக பார்க்க சொல்ல என்ன எதிர்பார்ப்பு வரணும்னு நினைக்கிறீங்க?
எதிர்பார்ப்பு வந்து எப்படின்னா மற்றவங்க மேலே அந்த எதிர்பார்ப்பு எங்களுக்கு வரல. இது வரைக்கும் நான் ஓட்டு போட்டது எழுதி போடல. எதுக்கு இவங்களுக்காக யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு தெரில, ஓட்டாக்கு போட்டுருவோமா அப்படின்னு. சரி நம்ம தளபதி வராரு, எழுதி போட்டு வாங்கிடுவோம், ஓட்டை வாங்கி போட்டுருவோம் அப்படின்றதுக்காக எழுதி போட்டு வாங்கணும். அதான் நாளைக்கு எங்களால் வர முடியுமா வர முடியாதான்னு தெரில. சரி இன்றைக்கி வந்து அண்ணனை எப்படியாச்சும் கூட்டிகிட்டு வந்து பார்த்துருவோம். தளபதி வராரு மதுரைக்கு, முதல் தடவை எங்கள் தளபதி வராரு. எனக்கு தெரிஞ்சு சரி வந்து பார்த்துருவோன்றதுக்கு அடம் பிடிச்சி எங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு வந்து பார்க்குறேன். வந்து இன்னைக்கு அண்ணா வந்து 66 ஜெயிக்கிறாரு, எம்ஜிஆர் 77 ஜெயிக்கிறாங்க. இந்த 26 போட்டிருக்காங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? எங்கள் 26 எங்கள் தளபதி தான் சார் வருவாங்க. கண்டிப்பாக எங்கள் தளபதி தான் வருவார். அதுக்கு இது மாற்று கருத்து இல்லை, எங்கள் தளபதி தான் வருவார். விஜய் இப்போ தான் முதல்ல வர்றாரு. வந்தால் நல்லது செய்வார்னு நினைக்கிறோம். நல்லா செஞ்சால் எல்லாருக்கும் நல்லது தான். இப்போ அரசியல் சூழல்லாம் கொஞ்சம் மக்கள் வந்து வேறு மாதிரி எதிர்பார்க்குறாங்க. இப்போ திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக அவர் வர்றாரு. வந்தால் நல்லாயிருக்கும், மக்களுக்கு நல்லா செய்வாருன்னு நம்புகிறோம். நல்லா செஞ்சால் நல்லது. விஜய் ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசுல இருந்து விஜய் மூவி பார்த்து வந்திருக்கேன். அண்ட் ஆல்சோ நிறைய இன்ஸ்பயர் ஆகிருக்குது இல்லைங்களா. இப்போ நிறையா 12th 11th அவங்கள மாதிரி 10th பாஸ் ஆகிறவங்களுக்கு எல்லாம் நல்லா கொடுக்கும் போது ஒரு மோட்டிவாக இருக்குது. ஸோ எங்கள் எல்லா ஃபேமிலியும் எல்லோரும் வந்துட்டு விஜய் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவர் இப்போ மாணவர்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாருல, மாணவர்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுறாரு. மற்றபடி பொதுமக்களுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணுறாரு. அவர்கிட்ட இருந்து புதுசாக நாங்கள் எதிர்பார்க்குறோம், அவ்வளோதான். ஆமாம் ஆமாம். அதை விட பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம், அவ்வளோதான். அதை விட பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் பண்ணுவாருன்னு நம்புகிறோம். அன்பிலார் எல்லாம் தமக்குரியார், அன்புடையார் என்றும் உரியர் பிறருக்கு, பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும். அவர் வந்து பாலியல் அவர் ஆட்சிக்கு வந்தாருன்னா பாலியல் பலாத்கார சீண்டல் குழந்தையிலிருந்து கிளவி வரைக்கும் இந்த சமூகத்தில் தைரியமாக நடக்க முடியல. அதை கண்டிப்பாக அவர் ஒழிப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவர் கண்டிப்பாக அதை செய்வார். ரெண்டாவது காரியம் டாஸ்மாக். எத்தனையோ விதவைகளாக்கிட்டு இருக்கிற ஒரு கொடூரமான ஒரு சம்பவம். மறைமுகமாக உயிரை கொள்ளும் உயிர்கொல்லி இந்த டாஸ்மாக். இதை வந்து அவர் வந்து பூரணமாக இதை ஒழிச்சு நல்லது செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. மூன்றாவது, அவர் பண ஆசை பிடித்தவர் கிடையாது. பணத்துக்காக ஒரு கூட்டமும் இது கிடையாது. அதாவது நடிகர்னா பொதுவாக எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் விதிவிலக்கு என்னன்னு கேட்குறீங்களா? பெரியவங்களில் இருந்து பல்லு போன கிளவியிலிருந்து குழந்தைங்க வரைக்கும் அவரை விரும்புவாங்க. அவருடைய நகைச்சுவை, அவர் பேசும் நல்ல தத்துவமான கருத்துக்கள் ஒவ்வொன்றும் வந்து பொன்னேட்டில் எழுத வைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கருத்து. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இது. அவர் கண்டிப்பாக ஆட்சிக்கு வருவார். கண்டிப்பாக நாங்கள் எங்கள் ஓட்டு வந்து டிவிக்கே, தமிழக வெற்றி கழகம், தளபதி அவர்களுக்கே என்பதை நான் மகிழ்ச்சியுடன் பெருமையுடனும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மதுரையில் மாநாடு தளபதி வராருன்னா செமையாக இருக்குது. நீங்கவே இதில் பார்த்துருப்பீங்க, நியூஸில் எல்லாம் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. எல்லாம் செமையாக பண்ணியிருக்காங்க லொக்கேஷன்லாம். அதை நீங்களே பாருங்கள். 2026 விஜய் கண்டிப்பாக ஆட்சி பிடிப்பார், கண்டிப்பாக வருவார். ஓகே சார், அவனால் கண்டிப்பாக வருவார். ஏன்னா சினிமாவை விட்டு அரசியலுக்கு வராருன்னா அவ்வளோ பெரிய இதை விட்டுட்டு வராருன்னா மக்கள் கண்டிப்பாக விரும்புவாங்க. சினிமாவை விட்டு வராரு, கண்டிப்பாக மக்கள் அதை புரிஞ்சு கண்டிப்பாக அவர் ஆட்சி பிடிப்பார். கண்டிப்பாக மக்கள் எல்லாருமே கண்டிப்பாக அடுத்த ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக விஜய் ஆட்சி பிடிப்பார் 2026.